அந்த கோயில்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவரை வச்சு உனக்கு ஒரு பரிகார பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். அதை மட்டும் செஞ்சோம்னு வையே உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். தேங்க்ஸ் அங்கிள். கிளம்பலாமா? சரி, எடிட்டிங்லாம் முடிச்சிட்டியா? யாராவது வந்தாங்களா? ஆமா குரு, வந்தாங்க. எல்லாரும் உங்களை தான் கேக்குறாங்க. என் ஃபோன் நம்பர் கொடுக்க வேண்டியதானே? போன் நம்பர்லாம் கொடுத்தேன், ஆனா உங்க நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது. இது வேலூர் பக்கத்துல ஒரு சின்ன ஊரு. இதான் எங்க குலதெய்வம் கோயில், கல்யாண சுந்தரேசர் கோயில் இருக்குது. இதோ நிக்கிறாங்களே இந்த பொண்ணு, இவங்களுக்கு தான் நீங்க பரிகார பூஜை பண்ணணும். பேரு நட்சத்திரம் எல்லாம் கொடுங்க, ஆபீஸ்ல பணத்தை கட்டிடுங்க, உங்களுக்கு டைம் சொல்லிடுவாங்க. மலையாள பகவதி, மலையாள பகவதி, முக்காலமும் முழுசா சொல்லுவேன். வாசாமி வா, கை நீட்டுப்பா. அழகனா ஏரோப்ளேன் ஏறி போய் படிக்காத படிப்பெல்லாம் படிச்சவனா. குணத்துக்கு குறையில்ல, பணத்துக்கும் குறையில்ல. ஒத்த ராசாவா ஊரு கட்டி ஆள்ற பாக்கியத்துக்கும் குறையில்ல. மகராசியம் பொழப்பு, மச்சு வீடு கட்டி வாழ்க்கை. ஊராள்ற ராசாவுக்கு ஒத்த மகன். பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்திருப்ப. என்ன சரியா? உன் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை உனக்கு அமையும். நீ தேடுற மகராசிய பாத்துட்ட. இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஏங்க அவங்களே தப்பு தப்பா சொல்றாங்க, அதுக்கு எதுக்கு காசு கொடுக்க? ஐயா, எல்லா இடத்துலயுமே விசாரிச்சாச்சு, எங்கேயுமே இல்லையா ஐயா? எனக்கும் தெரியல பிச்சு. ரெசார்ட்ல அவனை பார்க்கும் போதே சந்தேகப்பட்டேன். சண்டை லவ்வர்ஸ்னு ஏதேதோ சொல்லி என்னை ஏமாத்திட்டான். அவன் போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்க, இவ போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்க. ரெண்டு பேரும் சேர்ந்து என் தலையில மிளகா அரைக்கிறாங்க. ஐயா, நம்ம பசங்கிட்ட சொல்லி தேட சொல்லலாமா? எங்க போய் தேடுவாங்க? இதுங்க ரெண்டும் கோயிலுக்கு போச்சோ இல்ல ஸ்டேஷனுக்கு போச்சோ, எங்க போய் தொலைஞ்சதுங்கன்னே தெரியலையே. இங்க பாரு, என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. அவ எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டு வரணும், புரியுதா? நான் போய் வீட்டுல அக்கா கிட்ட என்ன செய்யலாம்னு ஐடியா கேட்க, வேற எப்படியாவது அவளை கண்டுபிடிக்க முடியுமா நீ யோசி. ஏப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனோமே, உன் முதலாளி எங்கப்பா போயிருக்கேன், ஏதாவது தெரியுமா? இல்ல சார், அவர் வந்து வேலூர் பக்கத்துல ஆரப்பாளையம்னு ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்காரு. அங்கதான் அவருக்கு குலதெய்வம் கோயில் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அண்ணே சொல்லுங்கண்ணே. ஏய், நேரா வேலூர் பக்கத்துல ஆலப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க ஒரு கோயில் இருக்கும். நான் ஒரு போட்டோ அனுப்புறேன், அந்த போட்டோல இருக்க பையன் அங்க இருக்கானான்னு பார்த்து எனக்கு போன் பண்ணுங்க. பசங்களோட ராசிய நட்சத்திரமும் சொல்லுங்க. தீபக் மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம். ஜோதி மேஷ ராசி, அஸ்வினி மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். கடவுளே, எனக்கு காவியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி காவியாவுக்கு என்ன பிடிக்கணும். பூஜை ஆரம்பிச்சிடலாமா? நல்லபடியா இந்த பொண்ணுக்கு தகுதியான இடத்துல கல்யாணம் நடக்கணும் சாமி, அதான் எனக்கு வேணும். நல்ல புருஷன் அமையணும்னு மனசுல நினைச்சுக்கம்மா. சாமி, இந்த கோவிலுக்கு எல்லாரும் கல்யாணம் நடக்கணும்னு தான் வருவாங்க. ஆனா நான் எனக்கு பிடிக்காத கல்யாணத்துல இருந்து தப்பிக்க தான் வந்திருக்கேன். என்ன எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்தி விட உன்னதான் நம்பி இருக்கேன். இந்த பாட்டி தான் எங்கேயோ அனுப்பி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏய், அதுவும் அழுதுட்டு தாண்டி உட்கார்ந்துருக்கு. ஒருவேளை தப்பிச்சு போயிட்டான்னு நிம்மதியா இருக்கோ? எங்க அவ எங்க இருக்கான்னு ஏதாவது விசாரிச்சிங்களா? என்ன கேட்டா, நானும் ஆட்டோ ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லை. இது வருஷத்துக்கு முன்னாடி அவ அம்மாவை தேடி அலைஞ்சேன். இன்னைக்கு எவ்வளவு தேடி ரோடோடா அலையறேன். டேய் சந்திரா, ஏண்டா ஓடி போன உன் பொண்டாட்டியும் காவியாவும் ஒண்ணா? சும்மா இருந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லி நீயே தானே அவளை துரத்தி விட்ட. அவளும் நல்லா இருப்பா, நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம் நினைச்சா அப்படி பண்ண. இந்தாங்க, இந்த மாலையை கழுத்துல போட்டுக்கோங்க. 5 முறை கோவில சுத்தி வரணும். பகவான நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு சுத்துங்க. டேய், என்னடா ரெண்டு பேரும் மாலையும் கழுத்துமா போறாங்க? ஒருவேளை கல்யாணம் எதுவும் பண்ணிட்டானோ? வாடா, அண்ணன் கிட்ட முதல்ல சொல்லியாங்க. வாடா போலாம். சரிடா, நாங்க தான் வந்துட்டு இருக்கேன். நீங்க வேற எங்கேயும் போயிடாதீங்க. அக்கா, காவியாவை கண்டுபிடிச்சாச்சு, நான் போய் கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். ஹலோ, உத்தமன் சாருங்களா? ஆமா, நீங்க? நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம் சார். உங்க மேல கொலை முயற்சி கேஸ் கொடுத்திருக்காங்க. உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க. யார் தெரியுமா? நீங்க ஆர்டிஓன்னு தெரிஞ்சுதான் பேசுறோம் சார். இவங்க எவிடன்ஸோட வந்திருக்காங்க. நீங்க முதல்ல கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க. என்னாச்சுப்பா? என் பேர்ல யாரோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களாம். என்ன வர சொல்லிருக்கா, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன சொன்னாரு? ஐயா வரேன்னு சொல்லிருக்காரு. அவர் வரேன்னு இருக்காரு, நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார், வாங்க பாட்டி. உத்தமா, என் கழுத்தியா நெரிக்கிற, இன்னைக்கு ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறப்பா.